வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விட்ருங்க, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு 890 அடித்த ரிசல்ட்டு. ஆல் போலில் சொல்லியிருந்தோம் 0 2 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் இறங்கும். கண்டிப்பாக 0 இறங்கிருச்சு, வெற்றி கிடச்சிருச்சு. இருந்தாலும் இந்த 64 நம்ம கொடுத்தோம், ஆனால் இருந்தாலும் மிஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ரிசல்ட்டு ஃபுல்லாகவே ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ரொம்ப சிரமமாக தான் வருது ரிசல்ட்டு. 8ஆம் நம்பரு விடாமல் கொண்டு வர்றான். 8ஆம் நம்பரையும் 9ஆம் நம்பரையும் பாருங்கள், விடாமல் கொண்டு வர்றாங்க. நீங்களே பார்த்தீங்களா? அதிகமாக ரொம்ப இதுவாக இருக்குது, சிரமமாக இருக்குது. வாய்ப்பு ரொம்ப கஷ்டம்தான் வின்னிங் பிடிக்கிறதுக்கு. சரிங்களா? இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு 890. பத்தொம்பதாந்தேதி 2வது மாதம். சரிங்களா? 50 ட்ரா. அதுக்குள்ளே கிசிங் தான் நம்ம சேனலில் பார்க்குறோம். குழுக்கள் முடிந்து 129. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், 4 போர்டு விளையாடுறவங்களை பாருங்கள். ஆள் போர்டு விளையாடுறவங்களுக்கு 9ஆம் நம்பரையும் 1ஆம் நம்பரையும் நம்ம கொண்டு வந்துருக்கோம். சரிங்களா? ஆள் போர்டு விளையாடுறவங்களுக்கு 9ஆம் நம்பரையும் 1ஆம் நம்பரையும் நம்ம கொண்டு வந்துருக்கோம். சரிங்களா? ஏ போர்டில் பாருங்கள், 9ஆம் நம்பரையும் 5ஆம் நம்பரையும் கொண்டு வந்துருக்கோம். பி போர்டு 2ஆம் நம்பரையும் 1ஆம் நம்பரையும் கொண்டு வந்துருக்கோம். சி போர்டு 1ஆம் நம்பரையும் 3ஆம் நம்பரையும் நம்ம கொண்டு வந்துருக்கோம். சரிங்களா? இது வந்து பெண்டிங் நம்பராக்கு. நாளைக்கு வேணால் சி போர்டு 1 வந்தாலும் வரலாம், வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால சொல்கிறேன், வாய்ப்பு இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? அதனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி சொல்கிறேன், சி போர்டு 2ஆம் நம்பரும் வரலாம், ஒரு வாய்ப்பு தெரியுது. சரிங்களா? சி போர்டு 3 நம்பரு கொஞ்சம் கணக்கில் எடுத்திருக்கோம். சரிங்களா? பாருங்கள், சி போர்டில் 1ஆம் நம்பரு 3ஆம் நம்பரு 2ஆம் நம்பர் எடுத்துருக்கோம். கொஞ்சம் கணக்கில் டஃப்டாக வருது, அதனால எடுத்துக்கோம். சரிங்களா? நீங்கள் பாருங்கள், இந்த பாருங்கள் 802 இருக்கா? அது நல்லா கவனமாக கேளுங்க. 802. இந்த பாருங்கள் 802. அதனால சி போர்டு நாளைக்கு 3 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் இறங்கலாம். 1ஆம் நம்பரு 3ஆம் நம்பரு 2ஆம் நம்பர் எடுத்துருக்கோம். எதுவாச்சும் ஒரு நம்பர் சி போர்டில் இறங்கலாம், அதிகமாக வாய்ப்பு இருக்குது. கவனமாக விளையாடுங்க. ரிசல்ட்டு ஃபுல்லாகவே ரொம்ப சிரமமாக கஷ்டமாக தான் வருது. இருந்தாலும் கணிச்சே எடுக்க முடியல. யாருமே வின்னிங்கு எடுக்க முடியாது. ரொம்ப சிரமம் தான் ரிசல்ட்டு.
9ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? அதனால சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் வின்னிங் எடுக்கிறது. அப்புறம் 3 நம்பர் விளையாடுங்க பாருங்கள். மூணு நம்பர் விளையாட பாருங்க. 382, 678, 589. இது கொஞ்சம் கணக்கில் வருது. வர்ற மாதிரி நாளைக்கு கணக்கில் வருது. பாருங்கள் 2 நாள் பிசியில் 82 அடிச்சிருக்காங்க. நாளைக்கு 82 அடித்தாலும் அடிக்கலாம், இல்லாட்டி இல்லை, சொல்ல முடியாது. ஒரு டவுட்டு தான். உங்கள் கணக்கில் மேட்ச்னா எடுத்து விளையாடுங்க. சரிங்களா? அதனால் சொல்கிறேன். அப்புறம் 4 நம்பர் விளையாடுங்க பாருங்கள். நாலு நம்பர் விளையாடுற பாருங்கள். ஒரு 3 செட்டு எடுத்துருங்க. சரிங்களா? 67, 54, 46, 06, 91, 91. சரிங்களா? ஏபிபிசி ஏசி விளையாடுங்க பாருங்க. ஏபிபிசி ஏசி விளையாடுங்க பாருங்க. 06, 54, 82, 90. சரிங்களா? ஏபிபிசி ஏசி விளையாடுங்களே பாருங்கள். பாட்சில் பாருங்கள். பாத்தில் பாருங்கள் 2 செட்டு கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? 489 பாட்ஸ், 138 பாட்ஸ். சரிங்களா? நாளைக்கு இது வர்ற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து விளையாடுங்க. சரிங்களா? 5 டிக்கெட்டு போட சொல்லியிருக்கேன். நாளைக்கு வந்தாலும் வரலாம், இல்லாட்டி இல்லை, சொல்ல முடியாது. ஒரு கிஸ்ஸிங் மட்டும்தான். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து விளையாடுங்க, இல்லாட்டி ஒரு கிஸ்ஸிங்காக பாருங்கள். சரிங்களா? 5 டிக்கெட்டு கொடுத்துருக்கேன் போட சொல்லி. உங்களால் எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போடுங்க. ஆனால் ரொம்ப போட வேண்டாம், கம்மியாக ப்ளே பண்ணி போடுங்க. சரிங்களா? ஒரு கிஸ்ஸிங்கு தான். அது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, சொல்லிட்டேன். என்னங்க நீங்கள் போட சொன்னியா, போட்டேன், வின்னிங் வரல அப்படின்னு கமாத்தில் கேட்கக்கூடாது. அதனால தான் உங்களை சொல்கிறேன். சரிங்களா? 489 உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து விளையாடுங்க, இல்லாட்டி ஒரு கிஸ்ஸிங்காக பாருங்கள், சொல்லிட்டேன். இன்னும் நான் போட்டேங்க நீங்கள் வரலங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால சொல்கிறேன், உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து விளையாடுங்க, இல்லாட்டி ஒரு கிஸ்ஸிங்காக பாருங்கள். சரிங்களா? ஏன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். 5 டிக்கெட்டு என் கணக்கில் வருது.
வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன் 5 டிக்கெட்டு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச்லாம் எடுத்து விளையாடுங்க. சரிங்களா? அப்புறம் போட்டேன் என்னங்க வரலங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து விளையாடுங்க. இல்லாட்டி ஒரு கெஸ்ஸிங்காக பாருங்கள். காசு எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்காங்க. சரிங்களா? கூட போட்டு நஷ்டமாக வேண்டாம் யாரும். கம்மியாக ப்ளே பண்ணி போடுங்க. சரிங்களா? அது 60 ரூபா டிக்கெட்டில் வச்சா கூட 5 டிக்கெட் வச்சா கணக்கு பண்ணிக்கோங்க. 300 தான் வரும். சரிங்களா? வின்னிங் ஆச்சுன்னா எவ்வளோ நீங்களே கணக்கு பண்ணிக்காங்க. சொல்லிட்டேன். 300 போட போகிறோம். வின்னிங் ஆச்சுன்னா எவ்வளோ ஆச்சு நீங்களே கணக்கு 60 டிக்கெட்டில் போட்டால் கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளோன்னு. 30 வின்னிங்கு 53 என்னாச்சு. அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிங்களா? உங்கள் கணக்கில் மேட்ச்னா எடுத்து விளையாடுங்க. இல்லாட்டி ஒரு கெஸ்ஸிங்காக பாருங்கள் சொல்லிட்டேன். இது நாளைக்கு கணக்கில் வர்ற மாதிரி தெரியுது. அதனால தான் ரவுண்டு பண்ணி கொடுத்துருக்கேன். 5 டிக்கெட்டு கொடுத்துருக்கேன். சரிங்களா? உங்களால் ஒரு டிக்கெட்டு போட முடிஞ்சால் போடுங்க. இல்லாட்டி ஒரு கெஸ்ஸிங்காக பார்த்து போட்டுக்காங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். என்னங்க நான் போட்டாங்க இன்றைக்கி வரலங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால தான் உங்கள் கணக்கில் மேட்ச் தான் எடுத்து விளையாடுங்க. இல்லாட்டி ஒரு கெஸ்ஸிங்காக பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் எவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் நாளைக்கு. சரிங்களா? நான் சொல்கிறேன். நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.